வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இட்லிக்கு ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். பருப்பே இல்லாமல் எந்த மாதிரி சாம்பார் வைக்கிறோன்னு பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 மிளகாய் நறுக்குனது. இது நல்லா வதக்கிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், நல்லா வதக்கணுங்கிறது இல்லை. 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்கக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கிக்கணும். ஒரு 3/4 வாசி தக்காளி வதங்கிக்கிறணும். சாம்பார் தேவையான காய் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய், 1 கேரட்டு, 3 அவரைக்காய் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு நமக்கு எந்த காய் தேவையோ அந்த காய் விருப்பப்பட்டதை போட்டுக்கலாம். லேசாக வதக்கிட்டு சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த காய் வேகிறது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காயெலாம் நல்லா வெடிச்சிருக்கு. கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்படி தனியாக கரைச்சி வச்சுருக்கேன், கட்டி இல்லாமல். இப்போது இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு இப்படி கடலை மாவு சேர்த்து சாம்பார் செய்யும்போது ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். கடலை மாவு ஊற்றின உடனே சாம்பார் குழுன்னு வரும். தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் போட்டோம், இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். கடலை மாவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியில் தனியாக மேலே ஊற்றி இந்த சாம்பார் சாப்பிட்லாம். இப்போ இட்லி அவியுது. அவிஞ்ச உடனே இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி சாம்பார் நல்லா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி பருப்பு வேக போடாமல் கடலை மாவு கரைச்சி ஊற்றி இப்படி சாம்பார் வச்சு பாருங்கள். இட்லிக்கு வெகு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு இட்லி மேலே இப்படி ஊற்றிக்கணும். நல்லா தண்ணியாக பிசைஞ்சு சாப்பிட்ணும். நல்லா ருசியாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இட்லி சாம்பார் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சட்னியே தேவையில்லை.